அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் சிஎஸ்கே யூடியூப் சேனல். 2024-25க்கான பிஎன்ஒஎஸ் அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் ஹெல்த் வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஜூலையிலே நமக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 23/9/2024 27/9/2024 வரைக்கும் ஒரு 5 நாளைக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் அந்த ஹெல்த் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க்கையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மார்க் வச்சு உங்களுடைய என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக ஒரு 3 நாள் கவுன்சிலிங், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 2 நாள் கவுன்சிலிங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தளவு அப்ளிகேஷன் பார்த்தா 2243 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய ரேங்கை பேஸ் பண்ணி தான் ஷெடியூல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வர மண்டே 23/9/2024 மொத்தம் 4 ஷெடியூல் மாதிரி போட்டிருக்காங்க. மார்னிங் 7 AM ஒரு ஸ்லாட் இருக்குது. அது மாதிரி 10 மணி, மத்தியானம் 1:30, அப்புறம் 3:30. மார்னிங் 7 AM பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியும் ரேங்க் 1லேருந்து 99 வரைக்கும் மார்க் பார்த்தா 198.5லேருந்து 186.75 இந்த ரேங்க் இருக்கவங்க மார்னிங் 7 மணிக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 o'clock பார்த்தீங்கன்னா ரேங்க் 100லேருந்து 300 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அவருடைய கட் ஆஃப் 186.5லேருந்து 176.06 வரைக்கும். இது மார்னிங் கவுன்சிலிங் ஷெடியூல். அதே மாதிரி 23ஆம் தேதி மண்டே மத்தியானம் 1:30க்கு ரேங்க் 301லேருந்து ரேங்க் 504 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. மார்க் பார்த்திங்கன்னா 176லேருந்து 169 வரைக்கும் இருக்குது. ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஒரு 4th ஷெடியூல் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ரேங்க் 305லேருந்து 716 வரைக்கும். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரேங்க் 1லேருந்து 716 வரைக்கும் டோட்டலாக இருக்குது. மார்க் பார்த்திங்கன்னா அந்த 3:30ங்கிறது 162 மார்க் இருக்க வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்காக கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். டே 1 ரேங்க் 716 வரைக்கும் முடியுது. டே 2 செவ்வாய்க்கிழமை 24/9/2024 மார்னிங் 7 மணி ஷெடியூலில் 717லேருந்து 938 வரைக்கும். மார்க் பார்த்திங்கன்னா 161.82லேருந்து 155 வரைக்கும். 10 மணிக்கு ரேங்க் 939லேருந்து 1144. அவருடைய மார்க் பார்த்திங்கன்னா 154.68லேருந்து 148 வரைக்கும். இது மார்னிங் ஷெடியூல். செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி மத்தியானம் 1:30க்கு பார்த்திங்கன்னா ரேங்க் 1145லேருந்து 1344 ரேங்க் வரைக்கும். மார்க் 147.5லேருந்து 140.63 வரைக்கும். 3:30க்கு பார்த்திங்கன்னா 1345லேருந்து 1550 ரேங்க் வரைக்கும். மார்க் 140.5லேருந்து 134 வரைக்கும். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா 716 ரேங்க் வரைக்கும் போச்சு. செகண்ட் டே 1550 ரேங்க் வரைக்கும் போகுது. தேர்ட் டே புதன்கிழமை 25ஆம் தேதி 1551லேருந்து 1738 வரைக்கும். மார்க் 133.5லேருந்து 126.5 வரைக்கும். 10 மணிக்கு ரேங்க் 1759லேருந்து 1957 வரைக்கும். மார்க் பார்த்திங்கன்னா 126.25லேருந்து 119 மார்க் வரைக்கும். மத்தியானம் ஒரு ஷெடியூல் மட்டும்தான் இருக்குது. 1958லேருந்து 2243 ரேங்க் வரைக்கும். மார்க் பார்த்தீங்கன்னா 118.5லேருந்து 84.5. இது வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்குரிய ஷெடியூல் முடியுது. ஒரு 3 நாள் ஷெடியூல் 2243 ரேங்க் வரைக்கும். இதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கு என்னென்னா வியாழக்கிழமை 26ஆம் தேதி மார்னிங் 7 மணிக்கு ரேங்க் 1லேருந்து 284 வரைக்கும். மார்க் பார்த்திங்கன்னா 195லேருந்து 150 வரைக்கும். 10 மணிக்கு ரேங்க் 285லேருந்து 438 வரைக்கும். மார்க் 149.5லேருந்து 141. மத்தியானம் 1:30 ஷெடியூல் பார்த்திங்கன்னா 439லேருந்து 590 வரைக்கும். மார்க் 140.76லேருந்து 133.5. 3:30க்கு ரேங்க் 591லேருந்து 749. மார்க் 133 126 வரைக்கும். இது வியாழக்கிழமை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மார்னிங் 750 ரேங்க்லேருந்து 905 வரைக்கும். மார்க் 125.5லேருந்து 119 வரைக்கும். 10 மணிக்கு 906 ரேங்க்லேருந்து 1173 வரைக்கும். மார்க் 118.5லேருந்து 84 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. டோட்டலாக 5 நாளைக்கு கவுன்சிலிங் நடக்குது.
அதுக்குரிய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது அந்த ஹெல்த் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. உங்களுடைய +2 மார்க்ஸ் ஷீட்டு, அது மாதிரி 10th மார்க் ஷீட் வேணும். லேட்டஸ்ட்டாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன வாங்கியிருக்கீங்களோ அதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்கூலுடைய டிசி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். போனஃபைட் சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது நீங்கள் ஒரு காலேஜில் இப்போ ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கேருந்து ஒரு போனஃபைட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து இங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையானவங்களுக்கு. அதுக்கப்புறம் SC/SCA கேட்டகரி, ST கேட்டகரி இருந்ததுன்னா அவங்களுக்குரிய வேலிட் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எலிஜிபிள் சர்டிஃபிகேட் அதர் ஸ்டேட் போர்டில் இருந்தீங்கன்னா, மைக்ரேட் சர்டிஃபிகேட் அதர் ஸ்டேட் போர்டாக இருந்துச்சுன்னா, இது எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எல்லாமே போட்டிருக்காங்க. இதுக்குரிய ஃபீஸ் அதே மாதிரி போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் 500, டியூஷன் ஃபீஸ் ஒரு 5000 போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா 500, அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் அட்வான்ஸாக ஒரு 5000. கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் இருந்தால் 500, 10,000, மேனேஜ்மெண்ட்னா 1000, 25,000. இதுதான் எல்லாமே இந்த நம்முடைய ஹெல்த் வெப்சைட்டில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதில் பார்த்துட்டு உங்களுடைய ரேங்க் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ரேங்க்குக்கு உங்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிற ஷெடியூலை பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள். மொத்தம் 2243 பேர் கூப்பிட்ருக்காங்க இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில். உங்களுடைய மார்க் வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு நமக்கு என்னென்ன காலேஜஸ் வரும்னு சொல்லிட்டு. கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ். சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ் இந்த மார்க் கிடைக்கல அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ் ஒரு 2 அல்லது 3 ஆப்ஷன் டிசைட் பண்ணிவிட்டு இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் நீங்களாக ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கவுன்சிலிங் அப்போ ஈஸியாக இருக்குது. எல்லாமே வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். டேரெக்டாக போய் அரும்பாக்கம் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே செலெக்ஷன் கமிட்டி இருப்பாங்க. அரும்பாக்கம் அண்ணா ஹாஸ்பிட்டல், சென்னை, அங்கே தான் கவுன்சிலிங் யூஸ்வலாக நடந்துகிட்டு கமிஷன் ஆஃபீஸில். உங்களுடைய ஷெடியூல் வந்து இப்போ 7 மணி அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மணிக்கெலாம் அங்கே போயிருங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே என்னென்ன தேவை டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்ப்ளீட் ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்காங்க. யாரையும் அப்ளை பண்ணிங்களோ உங்கள் ரேங்க்கை பார்த்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு கமெண்ட்டில் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.